இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 1.8 என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அது கூட இன்னும் ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அணிக்கோவை தெரிஞ்சிருக்கணும், சேர்ப்பு அணி அட்ஜிஏ தெரிஞ்சிருக்கணும், அது கூட நேர்மாறு தெரிஞ்சிருக்கணும், நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அது கூட அணி பெருக்கல் தெரிஞ்சிருக்கணும். நம்ம போன வகுப்புல அணிக்கோவை, சேர்ப்பு அணி, நேர்மாறு எல்லாம் நம்ம தெளிவா என்ன செய்துட்டோம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம பெருக்கல் கவனிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வர்ற ஒரு 5 கணக்கு நம்ம என்ன செய்தலாம் பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட அணியை என்னன்னு கவனிப்போம். ஏங்கிற அணி இது சதுர அணியில கொடுத்துருக்கு. இதனுடைய வரிசை 2, 2 நிறை 2 நிரல் இருக்கு, அதனால இதனுடைய வரிசை 2. இப்போ இது வந்து ஒரு பண்பு. இந்த பண்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு அணியில நிறைய நிரலையும் மாற்றி எழுதின பிறகு நம்ம நேர்மாறு கண்டுபிடிச்சாலோ அல்லது நேர்மாறு கண்டுபிடிச்ச பிறகு நிறை நிரல் மாற்றினாலோ அதனுடைய மதிப்பு என்ன செய்யாது, மாறாது. அதுதான் இந்த பண்போட அர்த்தம். அப்போ அது அப்படிதான் வரும் அப்படிங்கிறத இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போறோம், சரி பார்க்க போறோம். இப்போ ஏங்கிற அணியை கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அணி கண்டுபிடிக்க போறோம். ஏ டிரான்ஸ்போஸ்னா நிறையில வாசித்து நிரல்ல எழுதணும். நிறையில வாசித்தோம்னா 2 9 2 9 1 7 1 7. இது நமக்கு ஏயின் நிறை நிரல் மாற்று அணி. இப்போ இதுக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஃபார்முலா தெரியணும். நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவை? 1/ஏ டிரான்ஸ்போஸின் அணிக்கோவை, இந்த அணியோட அணிக்கோவை அட்ஜ் ஏ டிரான்ஸ்போஸ். இது ரெண்டும் நமக்கு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம், ஏ டிரான்ஸ்போஸ் அணிக்கு அணிக்கோவை கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ஈஸி தான். இது ரெண்டையும் பெருக்கணும். வரையறைப்படி 14, ஃபார்முலால மைனஸ், இது ரெண்டையும் பெருக்குனா 9. ஸோ நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற மதிப்பு 5. இது 0 அல்ல, அதனால நமக்கு இன்வர்ஸ் காண இயலும். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நம்மளால நேர்மாறு காண இயலும். அடுத்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம், அட்ஜ் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்கனவே குறுக்கு வழியில கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த 2 உறுப்பையும் இடமாற்றணும். இந்த 2 உறுப்பை என்ன செய்யணும், இடமாற்றணும். அப்போ இங்க 7, இங்க 2. இந்த 2 உறுப்புக்கும் குறி மாற்றணும். அப்போ -1 -9. அப்போ அட்ஜ் ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம என்ன செய்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸின் இன்வர்ஸ் என்ன கிடைக்கும், 1/ அணிக்கோவை ஏ டிரான்ஸ்போஸ், அணிக்கோவை ஏ டிரான்ஸ்போஸ், அது கூட அட்ஜ் ஏ டிரான்ஸ்போஸ், அட்ஜ் ஏ டிரான்ஸ்போஸ் 7 -1 -9 2. இதை நம்ம இடது பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வலது பக்கம் கண்டுபிடிக்கணும். வலது பக்கம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது கண்டுபிடிக்கிறது ஏயின் நேர்மாறு. அப்போ ஏயின் நேர்மாறுக்கு ஃபார்முலா என்ன, ஏயின் நேர்மாறு காணணும்னா 1/, அணிக்கோவை ஏ அட்ஜ் ஏ. அப்போ முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது அணிக்கோவை ஏ. அணிக்கோவை ஏங்கிற அணியை பயன்படுத்தி செய்யணும். ஏங்கிற அணி இங்க இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தணும்னா 2 7 பெருக்கணும். 2 7 பெருக்கணும்னா 14 மைனஸ் ஃபார்முலால இருக்கிற மைனஸ் 1 9 பெருக்குனா நம்மளோட மதிப்பு 9. ஸோ கழிச்சிட்டோம்னா நமக்கு 5. இதுவும் 0 அல்லாத எண், அதனால ஏக்கும் நம்மளால நேர்மாறு காண
இயலும். அடுத்து நமக்கு தேவையானது அட்ஜிஏ. அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? அட்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்கிற அணியில இருந்து இது ரெண்டையும் என்ன செய்யணும்? இடத்தை மாத்திரணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 7 2. இது ரெண்டுக்கும் குறி மாத்திரணும். அப்ப -9 -1. இதான் நம்மளோட அட்ஜியை. இப்போ நமக்கு என்ன தேவை? ஏ இன்வர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலால நம்ம என்ன செய்யணும்? போடணும். அப்போ 1 அணிக்கோவை மதிப்பு ஏ 1/5. அடுத்து அட்ஜிஏ. அட்ஜிஏயோட மதிப்பு 7 -9 -1 அடுத்து 2. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைநிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ் அதனுடைய நிறைநிரல் மாற்று அணி. அப்போ 1/5ல எந்த மாற்றமும் இல்லை. அணிகள்ல தான் நிறை நிரலும் மாறும். நிறையில வாசித்து நிரல்ல எழுதணும். 7 -9 7 -9 -1 2 -1 2. இப்போ நம்ம இத சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1 2 பார்த்தோம்னா இதான் 1வது சமன்பாடு. 1/5 இங்கேயும் 1/5. இங்க 7 -1 7 -1 -9 2 -9 2. அப்போ 1வது சமன்பாடு 2வது சமன்பாடுல இருந்து பண்பு என்ன செய்யுது? சரிபார்க்கப்பட்டது. மற்றும் 2லிருந்து A transpose the whole inverse equal to A inverse the transpose என சரிபார்க்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான கணக்கு. பயிற்சி 1.1ல 5வது கணக்கு பார்க்க போறோம். இதுல நமக்கு ஏங்கிற அணி கொடுத்துருக்கு. இதோட வரிசை 3, சதுர அணி வரிசை 3. இந்த அணி இருக்கும்போது இப்படி ஏங்கிற அணி இருக்கும்போது நமக்கு என்ன நிரூபிக்கணும்னா ஏயின் நேர்மாறு ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு இதுக்கே நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? அணிக்கோவை கண்டுபிடிக்கணும், இதுக்கு சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இந்த நேர்மாறு என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவ்வளோ வேலை செய்யறதுக்கு பதிலாக ஈஸியாக ஒரே வேலையில் நம்ம சமம் முடிக்கணும்னா ஒரு 2 சின்ன ஸ்டெப் நம்ம எழுதிட்டோம். நான் என்ன செய்யலாம்? சமம் முடிச்சிடலாம். முதலாவது என்ன செய்ய போறோம்னா கொடுக்கப்பட்டது என்ன நம்ம நிரூபிக்கணும்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவ வேண்டும். இதுதான் நமக்கு தேவையானது. சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா 2 பக்கமும் ஏங்கிற அணியால பெருக்கிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். எப்பவுமே அணியில பெருக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இடது பக்கத்துல ஏங்கிற அணிய இடது பக்கம் பெருக்கணும்னா இங்க நம்ம இடது பக்கம் பெருக்கணும்னா இங்கேயும் நம்ம இடது பக்கம் தான் பெருக்கணும். இங்க ஏங்கிற அணிய வலது பக்கம் பெருக்கணும்னா இங்கேயும் வலது பக்கம் தான் பெருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அணி பெருக்கல்ல ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. அதனால ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? இங்கேயும் இடது பக்கம் பெருக்கியிருக்கோம். ஸோ இங்கேயும் என்ன செய்திருக்கோம்? இடது பக்கம் பெருக்கியிருக்கோம். இப்போ ஒரு அணியும் அதனுடைய நேர்மாறும் சேர்த்து பெருக்குனா கிடைக்கிற மதிப்பு நமக்கு I3 அலகு அணி. ஒரு அணியையும் அதனுடைய நேர்மாறையும் நம்ம சேர்த்து பெருக்கும் போது கிடைக்கிற மதிப்பு நமக்கு அலகு அணி.
இங்க வரிசை 3 இருக்கிறதுனால நமக்கு I3ன்னு அணி என்ன செய்யும் கிடைக்கும். வரிசை 3ல இருக்கிற அலகு அணி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இங்க நம்ம என்ன செய்யறோம் மதிப்பை போடணும். இங்க நம்ம A டிரான்ஸ்போஸ் என நிறுவினால் போதும். என நிறுவினால் போதும். சரி, அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க வலது பக்கத்தை எடுத்துட்டு இடது பக்கத்தை நம்ம கொண்டு வர போறோம். வலது பக்கத்துல என்ன இருக்கு A டிரான்ஸ்போஸ். அப்ப A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிற போறோம். A அப்படி எழுதுவோம் 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4. அடுத்தது A டிரான்ஸ்போஸ் நம்ம எழுதணும். A டிரான்ஸ்போஸ்க்கு வெளியே இருக்கிற இந்த திசையில எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ A டிரான்ஸ்போஸ்க்கு இதோட நிறை நிரல் மாற்று அணி எழுதணும். அப்ப எப்படி எழுதணும் நிறையில வாசித்து நிரல்ல எழுதணும். அப்ப -8 1 4 -8 1 4. அடுத்தது 4 4 7 4 4 7 1 -8 4 1 -8 4. இப்போ பெருக்கிறோம். ரெண்டு அணியை நம்ம பெருக்கணும். பெருக்கிறதுக்கு முன்னால ரெண்டு திசையிலையும் நம்ம என்ன செய்ய போறோம் பெருக்க போறோம். இந்த ரெண்டு திசையிலையும் பெருக்கணும்னா 1 × 1 1 9 × 9 81 திசையிலேயே நம்ம இப்ப என்ன செய்துட்டோம் பெருக்கிட்டோம். இனி நம்ம அணி பெருக்கல் பயன்படுத்தணும். கொஞ்சம் நல்லா கவனிப்போம். அணி பெருக்கல் பயன்படுத்தணும். முதலாவது உறுப்பு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல இருக்கிற உறுப்பு A11 முதல் நிரை முதல் நிரல். அப்போ இதுல முதல் அணியில இருக்கிற நிறையும் இரண்டாம் அணியில இருக்கிற நிரலையும் நம்ம என்ன செய்துக்கணும் எடுத்துக்கிடணும். இந்த முதல் நிரை முதல் நிரல் அதை நம்ம பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும் -8 × -8 ஸோ 64 1 × 1 1 4 × 4 16. இதை பெருக்கி கூட்டிட்டோம்னா நமக்கு முதல் மதிப்பு என்ன செய்திரும் கிடைச்சிரும். சரி, இப்ப ரெண்டாவது மதிப்பு என்னது A12 12 அப்படின்னா முதல் நிரை இரண்டாம் நிரல். அப்போ முதல் நிரை இரண்டாம் நிரல் நடுவுல இருக்கிற இந்த இரண்டாம் நிரல். அப்ப இப்ப நம்ம பெருக்குவோம் -8 4 பெருக்கணும்னா -32. அடுத்து 1 × 4 அப்ப 4 4 × 7 28. அப்ப ரெண்டாவது உறுப்பு நமக்கு என்ன செய்திருச்சு கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு தேவை மூன்றாவது உறுப்பு. இந்த உறுப்புக்கு என்ன பேரு A13. A13 முதல் நிரை மூன்றாம் நிரல். அப்போ முதல் நிறையும் மூன்றாம் நிரலையும் நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும். அப்போ -8 × 1 -8 1 × -8 -8 4 × 4 +16. ஸோ நமக்கு மூன்றாவது உறுப்பு என்ன செய்திருச்சு கிடைச்சிருச்சு. அடுத்து கவனிப்போம். இந்த இடத்துல உள்ள உறுப்பு நம்ம எழுதணும். இந்த இடத்துல என்னது A21 A21. அப்போ இரண்டாம் நிறையும் முதல் நிரலும் இங்க இருக்கிற இரண்டாம் நிறையும் இங்க இருக்கிற முதல் நிரலையும் பெருக்கி என்ன செய்யணும் போடணும். அப்ப 4 × -8 -32. அடுத்து 4 × 1 4. அடுத்து 7 × 4 28. அடுத்து இதுல இருக்கிற உறுப்புக்கு பேரு A22. அப்ப இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல் இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல். அப்போ 4 4 பெருக்கணும்னா 16 கூட்டல்
4 4 பெருக்கணும்னா 16, 7 7 பெருக்கணும்னா 49 பெருக்கிட்டோம். அதுக்கடுத்து இங்க இருக்கிற உறுப்புக்கு என்ன பேரு? A23. அப்ப இரண்டாம் நிறையும் மூன்றாம் நிரலும், இரண்டாம் நிறையும் மூன்றாம் நிரலும். அப்ப பெருக்கணும்னா 4 × 1 4, 4 × -8 -32, 7 × 4 28. இப்ப இந்த உறுப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது மூன்றாவது நிரை. இந்த உறுப்புக்கு என்ன பேரு? A31. அப்போ மூன்றாம் நிரை ஒன்றாம் நிரல். அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். 1 -8 -8 -8 1 -8 4 4 16 பெருக்கியாச்சு. அடுத்து இதுக்கு என்ன பேரு? A32. அப்போ மூன்றாம் நிரை இரண்டாம் நிரல், இரண்டாம் நிரல். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 1 × 4 4. அடுத்து -8 × 4 -28. அடுத்து 4 × 7 4 × 7 +28. -8 × 4 -32. -32. அடுத்தது மூன்றாவது உறுப்பு, இந்த கடைசி உறுப்பு. கடைசி உறுப்புக்கு என்ன பேரு? A33. A33. அப்போ மூன்றாம் நிரை மூன்றாம் நிரல். அப்போ 1 × 1 1 -8 × -8 +64, 4 × 4 +16. இப்போ நம்ம பெருக்கி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பெருக்கி முடிச்ச ஆன்சரை நம்ம இங்க என்ன செய்யணும்? எழுதணும். 1/81 வெளியே இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கூட்டணும். 64 + 1 65 +16 81. இங்க -32, இது ரெண்டையும் கூட்டோம்னா +32, ஸோ 0. இங்க -16 +16 0. இங்க -32 ரெண்டையும் கூட்டினா +32 0 ஆயிரும். அடுத்து 16 16 கூட்டினா 32, 32 49 கூட்டினா 81. அடுத்து இங்க 4 28 கூட்டினா 32, இங்க ஒரு -32 இருக்கு, சேர்த்தோம்னா 0 ஆயிரும். அடுத்தது இங்க -16 +16 0 ஆயிரும். இங்க 4 28 சேர்த்தா 32, -32 சேர்த்தோம்னா 0 ஆயிரும். இங்க 64 + 1 65 +16 கூட்டினோம்னா 81. இப்போ இந்த அணிக்குள்ள இருக்கிற எல்லா மதிப்புலையுமே 81 மடங்கு இருக்கு. இதை 1 × 81 எழுதலாம், இதை 0 × 81 எழுதலாம். எல்லா மதிப்புலையுமே 81 மடங்கா நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். அதனால இங்க இருக்கிற 81 நம்ம என்ன செய்யறோம்? வெளியே எடுத்துறோம். 81 வெளியே எடுத்தா என்ன ஆகும்? 81/81 வெளியே எடுத்துட்டோம்னா 1 × 81. அப்போ 1 மட்டும் உள்ள இருக்கும், இங்க 0 இருக்கும். 0 0 × 81 81 வெளியே எடுத்துட்டோம், அதனால 0 இருக்கும். அப்போ இங்க 0 1 0 0 0 1. இப்போ இதோட மதிப்பு நமக்கு சேர்ந்து கேன்சல் ஆயிரும். அதனால இதோட மதிப்பு என்ன ஆகும்? I3. இப்போ LHSல ஆரம்பிச்சோம், RHSல ஆரம்பிச்சோம், RHSல ஆரம்பிச்சோம். ஆனா இங்க நமக்கு என்ன கிடைச்சிட்டு? LHS கிடைச்சிட்டு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? I3A
A transpose equal to I3 என நிறுவப்பட்டது. இதை நிறுவிட்டோம்னா அதுல இருந்து இது கரெக்ட் ஆயிரும், இது கரெக்ட் ஆயிரும். therefore A inverse equal to A transpose என நிறுவப்பட்டது. இப்போ பயிற்சி 1.1ல இருக்கிற 11வது கணக்கை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல ஏங்கிற அணிய இந்த வடிவில் என்ன செய்திருக்கு, கொடுத்துருக்கு. tan x வடிவில் கொடுத்துருக்கு. இதுல நமக்கு ஒரே ஒரு ரிசல்ட் தெரியணும். tan x ஓட மதிப்பு என்ன அப்படின்னா sin x by cos x. அது மட்டும் நமக்கு என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அது கூட இன்னும் ஒரு சில முக்கோணவியல் பண்புகள் நமக்கு என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அந்த சம என்ன செய்திடலாம், பண்ணிடலாம். இப்போ முதலாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ், அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பெருக்கணும். பெருக்குனா இந்த அணி நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து நம்ம பெருக்க போறோம். ஸோ முதலாவது A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ்னா நிறையையும் நிரலையும் மாற்றணும். 1 tan x, 1 tan x, minus tan x, 1 minus tan x, 1. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஏயோட நிறை நிரல் மாற்று அணி என்ன செய்திருச்சு, கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன் நேர்மாறு. A இன் நேர்மாறுக்கு ஃபார்முலா என்ன, 1 by அணிக்கோவை A at A, சேர்ப்பு அணி A. இப்போ அணிக்கோவை A நம்ம முதலாவது என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். அணிக்கோவை A எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏங்கிற அணில அணிக்கோவை A. அப்போ அணிக்கோவைக்கு வரையறை என்ன, இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும். அப்போ 1 × 1னா 1. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணும். tan x பெருக்கணும்னா tan ஸ்கொயர் எக்ஸ். ஃபார்முலால ஒரு மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அப்போ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். 1 + tan ஸ்கொயர் எக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதோட ஃபார்முலா என்னது, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சரி, அடுத்தது நம்ம அட்ஜியை கண்டுபிடிக்கணும். அட்ஜியை எப்படி கண்டுபிடிக்கணும், குறுக்கு வழியில இந்த ரெண்டு உறுப்புக்கும் இடத்தை மாற்றணும். இது ரெண்டுக்கும் நம்ம இடம் மாத்திட்டோம்னா அதே ஒண்ணுதான். இது ரெண்டுக்கும் குறி மாற்றணும். அப்ப இது -tan x ஆயிரும், இது +tan x ஆயிரும். சரி, குறி மாத்திட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A இன்வர்ஸ். A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலால போடுவோம், 1 by secant square x. இப்போ அட்ஜிஐக்கு மதிப்பு போடுவோம், 1 minus tan x 1 போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து 1 by secant square வந்து secant square x cos square x நமக்கு தெரியும். cos square x போட்டுக்கலாம், இதை அப்படியே எழுதிக்கலாம், minus tan x 1. இப்போ நமக்கு A இன் நேர்மாறு மதிப்பு கிடைச்சிட்டு, A யோட நிறை நிரல் மாற்று அணியோட மதிப்பு கிடைச்சிட்டு, இப்போ ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், பெருக்கிடலாம். A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸ் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், A டிரான்ஸ்போஸ் எழுதணும்னா இந்த இருக்கு, 1 minus tan x 1 into
A inverse. A inverse na cos square x 1 minus tan x 1. சரி, இப்போ நம்ம நம்பர் என்ன செய்ய போறோம்? இங்க வெளியே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு கிடைச்சிடும். அதை வெளியே எடுத்துடலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு அணியையும் நம்ம பெருக்க போறோம். இந்த ரெண்டு அணியையும் பெருக்க போறோம். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் நிரை முதல் நிரல். அப்போ 1 இன்ட்டு 1 1 கிடைச்சிடும். மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தான். tan x இன்ட்டு tan x tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேயா? அடுத்தது ரெண்டாவது உறுப்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? முதல் நிரை இரண்டாம் நிரல். அப்போ 1 இன்ட்டு மைனஸ் tan x மைனஸ் tan x. அடுத்து மைனஸ் tan x இன்ட்டு 1 மைனஸ் tan x. இங்க இந்த உறுப்பு எப்படி கிடைக்கும்? இரண்டாம் நிரை முதலாம் நிரல் tan x இன்ட்டு 1 tan x. அப்புறம் 1 இன்ட்டு tan x பிளஸ் tan x. அடுத்தது இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல். அப்போ tan x இங்க ஒரு மைனஸ் tan x இருக்கு. மைனஸ் tan ஸ்கொயர் x. அடுத்து 1 இன்ட்டு 1 பிளஸ் 1. சரி, இப்போ நம்ம அதை சுருக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? சுருக்கிட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இப்போ நம்ம வெளியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். இதை சுருக்கிட்டோம்னா மைனஸ் 2 tan x 2 டைம்ஸ் tan x 2 டைம்ஸ் tan x. இங்க 2 டைம்ஸ், இங்கேயும் 2 டைம்ஸ் tan x. இங்க 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். சரி, இப்போ நம்ம காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன செய்வோம்? உள்ள கொண்டு போவோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம உள்ள கொண்டு போகும்போது tan எக்ஸுக்கு மதிப்பு போட போறோம். tan எக்ஸ்க்கு என்ன மதிப்பு போட போறோம்? sin x பை cos x அப்படின்னு மதிப்பு போட போறோம். இப்போ நம்ம சேர்த்து போட்டோம்னா என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். tan x cos ஸ்கொயர் x இங்க உள்ள கொண்டு போறேன். 1 இன்ட்டு cos ஸ்கொயர் x. அப்போ எனக்கு cos ஸ்கொயர் x தான் கிடைக்கும். அப்புறம் மைனஸ் tan ஸ்கொயர் x sin ஸ்கொயர் x பை cos ஸ்கொயர் xன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த cos ஸ்கொயர் x பெருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது லைன் மைனஸ் 2 tan x sin x பை cos x இன்ட்டு cos ஸ்கொயர் x. அதே மாதிரி இங்க 2 இன்ட்டு tan xக்கு பதிலா sin x by cos x இன்ட்டு cos ஸ்கொயர் x. நாலாவது cos 1 இன்ட்டு cos ஸ்கொயர் x மைனஸ் tan ஸ்கொயர் xக்கு பதிலா sin ஸ்கொயர் x by cos ஸ்கொயர் x இன்ட்டு cos ஸ்கொயர் x. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சைன் காஸ்ல என்ன செய்துட்டோம்? மாத்திட்டோம். இப்போ பாருங்க, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதுவும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அடுத்து இங்கே பார்ப்போம், ஒரு காஸ் எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகும். அதனால மைனஸ் 2 sin x, ஒரு cos x கேன்சல் ஆகும், இன்னொரு cos x இருக்கும்ல, அந்த cos x. இங்கே பார்த்தாலும் இதுல ரெண்டு cos x இருக்கு. இதுல ஒன்று கேன்சல் ஆயிடும். அப்போ ஒன்று இருக்கும். அப்போ 2 sin x cos x. அடுத்து இங்கே பார்ப்போம், cos ஸ்கொயர் எக்ஸ்ல மாற்றம் இல்லை, அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் இது cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும்.
ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு மதிப்பு cos 2x. cos 2x. cos 2x. அதே மாதிரி 2 sin x cos x அதுக்கு மதிப்பு sin 2x. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அடுத்தது இங்க பார்ப்போம். 2 sin x cos x. 2 sin x cos x சேர்ந்து நமக்கு sin 2x கிடைச்சிடும். அடுத்து cos ஸ்கொயர் x மைனஸ் sin ஸ்கொயர் xனா அதுக்கு ஃபார்முலா cos 2x. இது எல்லாமே முக்கோணவியல் ஃபார்முலா. சரி, இப்போ நமக்கு நிறுவியாச்சு. A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி என்ன செய்யாச்சு? நிறுவியாச்சு. ஸோ என நிறுவப்பட்டது. அடுத்து நம்ம பயிற்சி 1.1ல இருக்கிற 7வது கணக்கை பார்க்க போறோம். இதுலயும் ஒரு பண்பை தான் என்ன செய்ய போறோம்? சரி பார்க்க போறோம். ஏன்னு சொல்லி ஒரு அணி கொடுத்துருக்கு, வரிசை 2. பின்னு ஒரு அணி கொடுத்துருக்கு, வரிசை 2. AB த ஹோல் இன்வர்ஸ். ஏயும் பியையும் பெருக்கிட்டு அப்புறம் நம்ம நேர்மாறு கண்டுபிடிச்ச ஆன்சரும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தனித்தனியா நேர்மாறு கண்டுபிடிச்சிட்டு பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்கின ஆன்சரும் நமக்கு சமம் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் பதில ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஏன்னா அணிப்பெருக்கல்ல ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. அப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அதை கவனமா என்ன செய்யணும்? பெருக்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா இடது பக்கத்துல இருக்கிறத நம்ம செய்ய போறோம். இடது பக்கத்துல இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு வேணும்? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏபி பெருக்கிற அணி வேணும். அதுக்கப்புறம் ஏபியோட அணிக்கோவை வேணும். அப்புறம் ஏபிக்கு அட்ஜியை சேர்ப்பு அணி வேணும். அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்திடலாம்? நேர்மாறு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல அதை கண்டுபிடிக்க போறோம். ஏபிங்கிற அணியை பெருக்க போறோம். ஏபிங்கிற அணியை எப்படி பெருக்கிறது? 3 2 7 5. பிங்கிற அணியை என்ன கொடுத்துருக்கு? -1 -3 5 2. இப்போ நம்ம 2 பெருக்கினா எப்படி பெருக்கிறது? முதல் நிரை முதல் நிரல். முதல் நிரல் நமக்கு என்ன வரும்? முதல் நிரை முதல் நிரல் 3 × -1 -3 2 × 5 ஸோ 10. அடுத்தது முதல் நிரை இரண்டாம் நிரல் 3 × -3 -9 2 × 2 4. அடுத்து இரண்டாம் நிரை முதல் நிரல் 7 × -1 5 25. அடுத்தது இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல் 7 × -3 -21 5 இப்போ இதை நம்ம பெருக்கிறோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? இதோட மதிப்பு 10 ரூபா கையில இருக்கு, 3 ரூபா கொடுத்துட்டோம், ஸோ 7 ரூபா. அடுத்தது வேற வேற சைன் இருக்கும்போது கழிச்சுட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ 9ல இருந்து 4 கழிச்சோம்னா 5, ஸோ -5. அடுத்து 25ல இருந்து 7 நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 18. அடுத்தது -21ல இருந்து 10 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? -11. சரி, இப்போ ஏபி அணி கிடைச்சாச்சு. இப்போ ஏபி அணிக்கு அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். ஏபி அணிக்கு அணிக்கோவை மதிப்பு எதில் கண்டுபிடிக்கணும்? இதுதான் நம்மளோட ஏபி அணி, இதில் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கினா 7 × -11 -77. அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும்.
இங்க இது ரெண்டையும் நமக்கு பெருக்கணும்னா 18 இன்ட்டு -5 மைனஸும் பிளஸும் பெருக்கினா மைனஸ் கிடைச்சிரும். அடுத்து 18ஐயும் 5ஐயும் பெருக்கினா 90 கிடைக்கும். அப்போ இதுல -77 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 90. அப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 13 கிடைச்சிருது. இது 0 அல்லாத நம்பர், பூஜ்ஜியமற்ற நம்பர். அப்போ ஏபிக்கு இன்வர்ஸ் காண இயலும். சரி, அடுத்தது ஏபிக்கு அட்ஜி கண்டுபிடிக்கணும். அப்போ சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிறதுக்கு குறுக்கு வழி ஃபார்முலா என்ன? இதுதான் நம்மளோட ஏபி அணி. குறுக்கு வழி ஃபார்முலா என்ன? அட்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் என்ன செய்யணும்? இடம் மாற்றணும். அப்போ -11 7 இது ரெண்டுக்கும் குறி மாற்றணும். அப்போ 5 -18 5 -18. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்போ ஏபி இன்வர்ஸ் என்ன செய்திடலாம்? எழுதிடலாம். ஏபி இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 அணிக்கோவை ஏபி அட்ஜி. ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 1 அணிக்கோவை ஏபிக்கு பதிலாக 13 அட்ஜி ஏபி இதா இருக்கு. -11 5 -18 7. இது நம்மளோட ஏபி த ஹோல் இன்வர்ஸ். இடது பக்கம் நம்ம என்ன செய்தாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை மதிப்பு 1ன்னு நினைச்சதுக்கும் கொடுத்துப்போம். அடுத்து வலது பக்கம் கண்டுபிடிக்கணும். வலது பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிங்கிற அணி எழுதிக்குவோம். பிங்கிற அணி நமக்கு என்னது? பிங்கிற அணி -1 -3 5 2. அடுத்து ஏங்கிற அணி எழுதிக்குவோம். ஏங்கிற அணி என்ன? 3 2 7 5. சரி, இப்போ நமக்கு இதுக்கு பி இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கிறோம், ஏ இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ரெண்டு எழுச்சிரோம் பெருக்கிறோம். சரி, பி இன்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை அணிக்கோவை பி. அணிக்கோவை பிக்கு வரைகிற என்ன? இது ரெண்டையும் பெருக்குனா -2, ஃபார்முலாவில் உள்ள ஒரு மைனஸ். இது ரெண்டையும் பெருக்குனா -15, இது கூட சேர்ந்தா பிளஸ் ஆயிரும், +15. அப்போ இதில் நமக்கு கிடைக்கிற மதிப்பு என்னது? 13. இது 0 அல்ல. அப்போ பி இன்வர்ஸ் காண இயலும். சரி, இப்போ அணிக்கோவை ஏ கண்டுபிடிப்போம். அணிக்கோவை ஏ கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் பெருக்கினா 15, ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். இது ரெண்டையும் பெருக்கலனா 14 = 1. இது பூஜ்ஜியம் அல்லாத நம்பர். அதனால நமக்கு ஏ இன்வர்ஸும் காண இயலும். ஏ இன்வர்ஸ் என்ன செய்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜிபி. குறுக்கு வழியில எப்படி கண்டுபிடிப்போம்? குறுக்கு வழியில இந்த ரெண்டும் இடம் மாறும். அப்ப என்ன வரும்? இங்க 2 -1, இது ரெண்டும் குறி மாறும். அப்போ 3 -5. ஓகேயா? அதே மாதிரி அட்ஜிஏ குறுக்கு வழியில எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டும் இடம் மாறும். அப்போ 5 3, இது ரெண்டும் குறி மாறும். -2 -7. சரி, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி இன்வர்ஸ் ஃபார்முலா 1 அணிக்கோவை பி அட்ஜிபி. அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா 1 அணிக்கோவை ஏ அட்ஜிஏ.
சரி, இப்போ இதில் போட்டோம்னா 1/13 அட்ஜிபிக்கு இந்த இருக்குது 2 3 -5 -1. அதே மாதிரி இங்க 1/1 அட்ஜிக்கு 5 -2 -7 3. சரி, இப்போ நம்ம வந்து வலது பக்கம் செய்யணும். வலது பக்கத்துல என்ன இருக்கு? B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இருக்கு. அப்போ நம்ம B இன்வர்ஸும் A இன்வர்ஸும் பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும்? அப்படி எழுதுவோம். 1/13 2 3 -5 -1 இன்ட்டு 1/1 மதிப்பு 1 தான். அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 5 -2 -7 3. சரி, அப்போ இந்த 1/13 அப்படியே வச்சுக்கலாம். இது நம்பர். இந்த அணிகளை மட்டும் பெருக்கினா போதும். அணிகளை முதல் நிரை முதல் நிரல் முதல் நிரை முதல் நிரல். அப்போ என்ன கிடைக்கும்? முதல் நிரை முதல் நிரல்னா 10 -21 10 -21. அடுத்தது இங்க முதல் நிரை இரண்டாம் நிரல். அப்ப இதுவும் இதுவும் பெருக்கினா -4, இதையும் பெருக்கினா +9. அடுத்து இங்க இரண்டாம் நிரை முதல் நிரல் -5 5, அப்போ -25. அதே மாதிரி -1 -7 +7. அடுத்தது இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல். அப்போ -5 -2, அப்போ 10. இங்க -1 3 -3 பெருக்கிட்டோம். இப்போ இதை சுருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/13 -11 5 -18 7. இப்போ நம்ம இதுக்கு சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். இப்போ சமன்பாடு 1 பார்ப்போம். இங்கதான் சமன்பாடு 1 இருக்கு. 1/13 1/13. ஓகே. -11 5 -11 5 -18 7 -18 7. ஸோ ரெண்டும் சமமா இருக்கு. அப்போ AB the whole inverse equal to B inverse A inverse என சரி பார்க்கப்பட்டது. இப்போ நம்ம பயிற்சி 1.1ல இருக்கிற 3வது கணக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு அணி கொடுத்துருக்கு. என்ன அணி? வரிசை 3 உடைய சதுர அணி என்ன செய்திருக்கு? கொடுத்துருக்கு. ஆனா அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f(α) கொடுத்துருக்கு. அது ஒண்ணுமே இல்லை, அது வந்து பேரு. ஆல்பாங்கிற உறுப்புல இருக்கிற ஒரு பேர், அதனால f(α) கொடுத்துருக்கு. அது நமக்கு ப்ராப்ளமே இல்லை, ஒரு பேர் அவ்வளவுதான். இப்போ இது இப்படி இருந்தா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f(α) the whole inverse. f(α)னா கொடுக்கப்பட்ட அணிக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும். f(α)ங்கிறது என்னது? கொடுக்கப்பட்ட அணி. கொடுக்கப்பட்ட அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற ஆன்சரும் எங்கெல்லாம் ஆல்பா வருதோ அங்கெல்லாம் நம்ம -α போட்டா கிடைக்கிற ஆன்சரும் நமக்கு சமம். அதுதான் கொஸ்டின். அப்போ நம்ம கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுக்கப்பட்ட அணி f(α)ங்கிறது கொடுக்கப்பட்ட அணி. கொடுக்கப்பட்ட அணியின் நேர்மாறு அது கண்டுபிடிக்கிற ஆன்சரும் ஆல்பா இருக்கிற இடத்துலலாம் -α போடும்போது வேறு ஒரு அணி கிடைக்கும். அந்த அணியோட மதிப்பும் சமம். அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? இடது பக்கத்தை செய்ய போறோம். அடுத்து நம்ம வலது பக்கத்தை என்ன செய்ய போறோம்? தனித்தனியா செய்ய போறோம். செய்து ரெண்டு சமம்னு என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இடது பக்கம் எடுக்கிறோம். இடது பக்கத்துல f(α) the whole inverse கிடைக்கணும்
அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1 பை அணிக்கோவை ஏ. அப்போ அணிக்கோவை ஏ இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் ஆல்ஃபா இருக்கு. அடுத்தது அட்ஜ் ஏ இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் ஆல்ஃபா இருக்கு. அவ்வளவுதான். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அணியின் அணிக்கோவை மதிப்பு, கொடுக்கப்பட்ட அணியின் சேர்ப்பு அணி மதிப்பு கண்டுபிடிச்சு இதுல பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? நேர்மாறு கிடைச்சிரும். முதல் வேலையா நம்ம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இதுக்கு அணிக்கோவை மதிப்பு கொடுக்கப்பட்ட அணி வரிசை 3ல இருக்கு. வரிசை 3. வரிசை 3க்கு அணிக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சூத்திரம் என்ன? முதல் உறுப்பு அதன் சிற்றணி கோவை மைனஸ் இரண்டாம் உறுப்பு அதன் சிற்றணி கோவை பிளஸ் மூன்றாம் உறுப்பு அதன் சிற்றணி கோவை. இதான் ஃபார்முலா. கவனிப்போம். முதல் உறுப்பு அதனுடைய சிற்றணி கோவை, அடுத்து இரண்டாம் உறுப்பு மைனஸ் இரண்டாம் உறுப்பு அதனுடைய சிற்றணி கோவை, அப்புறம் பிளஸ் மூன்றாம் உறுப்பு அதனுடைய சிற்றணி கோவை. இப்போ இதோடைய சிற்றணி கோவை எப்படி கண்டுபிடிப்போம்? இது இருக்கிற நிறைய நீக்கிறனும் நிரலை நீக்கிட்டோம்னா 1 0 0 ஆல்பா, 1 0 0 காஸ் ஆல்பா. அடுத்தது 0 இருக்கும்போது நம்ம போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான், மதிப்பு நமக்கு 0 ஆயிரும். அதனால அதை விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது உறுப்பு சைன் ஆல்பா. இது இருந்தா இதோட இந்த நிறைய நீக்கிறனும் இது இருக்கிற இந்த நிரலை நீக்கிறனும். அப்போ 0 1 மைனஸ் சைன் ஆல்பா 0, 0 1 மைனஸ் சைன் ஆல்பா 0. சரி, இப்போ இதை சுருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஆல்பா அணிக்கோவை மதிப்பு 1 இன்ட்டு காஸ் ஆல்பா காஸ் ஆல்பா. இது 0 ஆயிடும், பிரச்சனை இல்லை. இது மொத்தத்திலே 0 ஆயிடும், அதுவும் பிரச்சனை இல்லை. இங்க சைன் ஆல்பா 0 0 மைனஸ் மைனஸ் சைன் ஆல்பா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஆல்பா. இந்த ஃபார்முலால உள்ள மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும், பிளஸ் சைன் ஆல்பா. அப்ப இதோட மதிப்பு என்ன ஆகுது? காஸ் ஆல்பா இன்ட்டு காஸ் ஆல்பா காஸ் ஸ்கொயர் ஆல்பா. இதுல ஒரு மதிப்பும் கிடையாது. இங்க வரும்போது பிளஸ் சைன் ஆல்பா இன்ட்டு சைன் ஆல்பா சைன் ஸ்கொயர் ஆல்பா. அப்ப இதோட மதிப்பு 1. இது 0. எஃப் ஆஃப் ஆல்பாக்கு இன்வர்ஸ் காண இயலும், இன்வர்ஸ் காண இயலும். சரி, இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு இன்வர்ஸ் அணிக்கோவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜ் ஏ. அட்ஜ் ஏக்கு அட்ஜ் எஃப் ஆஃப் ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜ் எஃப் ஆஃப் ஆல்பா அதில் 3 காரியம் பார்க்கணும்னு சொன்னோம், அப்படிதானே? 3 காரியம் பார்க்கணும். என்னெல்லாம் பார்க்கணும்? அட்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு வரிசை 3ஆ இருக்கும்போது அட்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 காரியம். சிற்றணி கோவை, அடுத்து இணைக்காரணி அணி, அடுத்து நிறை நிரல் மாற்று அணி. முதலாவது நம்ம சிற்றணி கோவை என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம் ஒவ்வொரு உறுப்புக்கும். இங்க கவனிப்போம். ஃபர்ஸ்ட் உறுப்பு இந்த இருக்கு எஃப் ஆஃப் ஆல்பா. ஃபர்ஸ்ட் உறுப்பு காஸ் ஆல்பா. இதுல உள்ள நிறை நீக்கிறனும் நிரல் நீக்கிறனும். அதனுடைய சிற்றணி கோவை 1 0 0 காஸ் ஆல்பா, 1 0 0 காஸ் ஆல்பா. அடுத்து இரண்டாம் உறுப்புக்கு இந்த நிறை நீக்கிறனும் நிரல் நீக்கிறனும். 0 0 மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பா, 0 0 மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பா. மூன்றாம் உறுப்புக்கு நிறை நீக்கிறனும் நிரல் நீக்கிறனும். 0 1 மைனஸ் சைன் ஆல்பா 0, 0 1 மைனஸ் சைன் ஆல்பா
0. சரி, அடுத்து இந்த உறுப்புக்கு, இந்த இரண்டாவது நிறையில இருக்கிற இந்த உறுப்புக்கு, முதல் உறுப்புக்கு நிறை, இதுல இருக்கிற நிறை நீக்கிறணும், இது இருக்கிற இந்த நிரல் நீக்கிறணும். அப்ப மீதி 0 sin alpha 0 cos alpha, 0 sin alpha 0 cos alpha. அடுத்தது இந்த உறுப்புக்கு, இது இருக்கிற இந்த நிறை நீக்கிறணும், நிரல் நீக்கிறணும். அப்ப cos alpha sin alpha minus sin alpha cos alpha, cos alpha sin alpha minus sin alpha cos alpha. அடுத்து இந்த உறுப்புக்கு, இந்த உறுப்பு இருக்கிற இந்த நிறையை நீக்கிறணும், நிரலை நீக்கிறணும். அப்போ cos alpha 0 minus sin alpha 0, cos alpha 0 minus sin alpha 0. அடுத்து மூணாவது உறுப்பு, மூணாவது நிறை. இந்த உறுப்புக்கு, எந்த உறுப்புக்குன்னா இந்த நிறை நீக்கிறணும், இந்த நிரல் நீக்கிறணும். அப்ப 0 sin alpha 1 0, 0 sin alpha 1 0. அடுத்தது இந்த உறுப்புக்கு, இந்த நிறை நீக்கிறணும், இந்த நிரல் நீக்கிறணும். நீக்கிறோம்னா cos alpha sin alpha 0 0, cos alpha sin alpha 0 0. அடுத்து இந்த உறுப்புக்கு, இந்த உறுப்புக்கு இந்த நிறை நீக்கிறணும், இங்க இருக்கிற இந்த நிரல் நீக்கிறணும். நீக்கிட்டோம்னா cos alpha 0 0 1, cos alpha 0 0 1. சரி, இப்போ நமக்கு அணிக்கோவை அணி போட்டுட்டோம். ஸோ நமக்கு சிற்றணிக்கோவை கிடைச்சிருச்சு. இப்போ இணை காரணிக்கு இங்க ஒரு மைனஸ், நடுவில் மைனஸ், முதலும் கடைசியும் மைனஸ், இங்க நடுவில் மைனஸ். இப்போ நமக்கு இணை காரணி கிடைச்சிருச்சு. இப்போ அதனுடைய நிறை நிரல் மாற்று அணி T போட்டோம். நிறை நிரல் மாற்று அணி. இந்த மூணையும் சுருக்கினோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அச்சு f of alpha என்ன செய்திரும்? கிடைச்சிரும். இப்போ நம்ம சுருக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை சுருக்கணும்னா 1 into cos alpha minus 0, அப்போ cos alpha தான். அடுத்தது ரெண்டாவது சுருக்கணும்னா 0, இதுவும் 0, அதனால மைனஸ்னால எந்த வேல்யூவும் இல்லை, ஸோ 0. அடுத்து மூணாவது பார்த்தோம்னா இங்க 0 வந்துடும், இது மைனஸ் சைன் ஆல்பா, ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும், அது சேர்ந்து பிளஸ் சைன் ஆல்பா. ஆக்சுவலா 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்பா, ஸோ பிளஸ் ஆயிடும். அடுத்தது இங்கே வந்தோம்னா இது 0 ஆயிரும், 0வால பெருக்கிறதுனால 0 ஆயிரும், பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே வந்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்பா, இது சைன் ஸ்கொயர் ஆல்பா, இந்த மைனஸும் ஃபார்முலாவில் உள்ள மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா. அடுத்து 0வால பெருக்கிறதுனால 0 ஆயிரும், இங்க 0வால பெருக்கிறதுனால 0 ஆயிரும், ஸோ 0. அடுத்து இங்க இது 0 ஆயிரும், இது சைன் ஆல்பா, ஃபார்முலால உள்ள மைனஸ், ஸோ மைனஸ் சைன் ஆல்பா. அடுத்து இங்க இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அடுத்து இங்க இது காஸ் ஆல்பா ஆயிரும், இது 0 ஆயிரும், இப்போ காஸ் ஆல்பா. இதோடைய டிரான்ஸ்போஸ். இப்போ இதுல கொஞ்சம் சுருக்க வேண்டியது இருக்கு. காஸ் ஆல்பா ஜீரோ சைன் ஆல்பா, அடுத்து 0
காஸ் ஆல்பா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பாவோட மதிப்பு 1, ஸோ 0. அடுத்து மைனஸ் சைன் ஆல்பா 0 காஸ் ஆல்பா. இப்போ டிரான்ஸ்போஸ். அடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்துருவோம். நிறை
நன்றி.